தான் இரண்டு பேச ரெடியா இருக்காங்க. வாங்க பத்தி பண்ற ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் யாருமா பேச போறாங்க? வீட பத்தி பேச போறாங்க தனேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். வீடு தாங்க பெஸ்ட். ஸ்கூலுன்னு சொன்னாவே எனக்கு காய்ச்சல். காலையில 5 பல் தைக்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் மாத்தணும். ஐயோ வேணும்ச்சுன்னா அம்மா கத்துவாங்க. ஸ்கூல்ல படிக்கணும், கை வலிக்க எழுதணும். மிஸ் ஒரே சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. தமிழ் மிஸ்ஸுக்கு மேக்ஸ் தெரியாது, மேக்ஸ் மிஸ்ஸுக்கு ஹிஸ்டரி தெரியாது. இது என்ன சார் லாஜிக்கே? அதனாலதான் சொல்லுறோம், வீடு தாங்க ஜாலி, ஸ்கூல்ல நாங்க காலி. நெக்ஸ்ட் யாருமா பேச போறாங்க? ஸ்கூலை பார்த்து பேச போறாங்க மூஷினா ஃபாத்திமா. வணக்கம் மேடம். வீடு தான் சந்தோஷம் சொல்றாங்களே, வீட்டுல உட்காந்துருந்தா வாழ்க்கையில சாதிக்க முடியுமா? ஸ்கூல்ல மிஸ் எனக்கு ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, லைன் சொல்லி தருவாங்க, டான்ஸ் ஆடலாம். வீட்டுல நான் தனியாளு, ஆனா ஸ்கூல்ல எனக்கு ஒரு கேங்கே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடலாம். ஸ்கூலுக்கு போகிறது ஒரு ட்ரைனிங். காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறது கஷ்டம்தான். அப்போ தான் எதிர்காலத்தில் பெரிய பெரிய கம்பெனிக்கு CEO ஆக முடியும். வீட்டில் டிவி பார்த்தா கண் கெட்டு போகும், ஆனால் ஸ்கூலில் போட பார்த்தா அறிவு வளரும். நாளைக்கு ஜெயிச்சு பெரியாளாகிறதையும் நினைச்சு பார்த்தாலே இன்னைக்கு சந்தோஷமா ஸ்கூல் போகலாம். நன்றி. நெக்ஸ்ட் யாருமா பேச போறாங்க? வீட பார்த்து பேச போறாங்க நிதர்சனா. அமெரிக்கா போடலாம் அப்புறம் இருக்கட்டுங்க. முதல்ல நம்ம ஹெல்த் முக்கியங்க. ஒரே ஸ்கூல் பேக்கை தூக்கி பண்ணு, எவ்வளோ வெயிட். நான் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனேன், இல்லை மலையில பண்ணேன், எனக்கே தெரியல. காலை எழுந்தோடன் படிப்பு, மாலை முழுதும் மலையாட்டு அப்படின்னு பாட்டியார் சொல்லியிருக்காருங்க. ஆனால் நாங்கள் காலையில் மட்டுமா படிக்கிறோம். ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷன் கிளாஸு, சம்மர் கிளாஸு, வின்டர் கிளாஸ்ன்னு எத்தனையோ கிளாஸ் வச்சு எங்களை லீவ் நாளில் கூட நிம்மதியாக இருக்கணும். எங்களுக்கு நிம்மதி வேணும், சுத்திரியாக வேணும். ஆனால் எங்கள் வீட்டில் தாங்க கிடைக்கும். எங்கள் மிஸ்ஸு ஒரு நாள் லீவ் போட்டால் கூட எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களை ஃப்ரீயாக விட்டாலே நாங்கள் நல்லா படிப்போம். நெக்ஸ்ட் யாருமா பேச போகிறாங்க? மதிவதனி. ஸ்கூலுக்கு வந்தானா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வீட்டுல இருந்தா வெறும் சோம்பறியாக போடுது. சயின்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர் சமாளிச்சுட்டா என்ன வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையும் சமாளிச்சிடலாம். ஸ்கூல்ல மிஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட்லாம் கஷ்டம்னு சொல்றாங்களே, ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக்குது. முட்டி போட்டாக்கா ஸ்ட்ராங் ஆகும், கையை தூக்க சொன்னா தோல் ஸ்ட்ராங் ஆகும். நான் இலவச ஜிம் அதுங்க. அம்மா சொல்லுவாங்க, வீட்டுல இருந்தா நம்ம செல்ல குட்டி, ஸ்கூலுக்கு வந்தாதான் நம்ம சிங்க குட்டி. நன்றி. எல்லா குழந்தைங்களும் அருமையா பேசினாங்க. வீடு நம்ம கூடு, பள்ளிக்கூடம் நம் வானம். பறவை கூட்டுல இருந்தா பறக்க முடியாது, வானத்துல இருந்து பறந்தாதான் உலகத்தையே தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல அன்பு கிடைக்கும், ஸ்கூல்ல அறிவு கிடைக்கும். இது ரெண்டுமே நமக்கு